வணக்கம் நேயர்களே. வாரத்தின் முதல் நாள், மாதத்தின் முதல் நாள் நமது இந்திய பங்குச் சந்தைகள் ஒரு மார்க்கெட் ஒரு மார்ஜினல் ஃப்ளக்சுவேஷன்ஸோட க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி காலையில் வந்த லாஸ் அதை கம்ப்ளீட்டாக தூக்கி அடிச்சுட்டு மேலே வந்திருக்கு. பட் the key indices பார்க்கும் பொழுது remain range bound and flat-ஆகவே இருக்கு. So the broader market showed a mixed trend. So Nifty 50 பார்த்தோம்னா இன்னைக்கு 18.45 புள்ளிகள் அதிகரித்து 22,143.50 முடிவடைந்திருக்கிறது. broader marketல பார்க்கும் பொழுது ஒரு வேரியட் பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. வித் சம் ரெக்கவரி காணப்பட்டதுன்னு சொல்லலாம். மிட் கேப் 0.16%, ஸ்மால் கேப் பார்த்தோம்னா 0.64% விழுந்திருக்கு. ஸோ வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோம்னா ஒரு மாடரேட்டாக இருக்கு அட் 13.76, ஷோயிங் டிக்ரீஸ் ஆஃப் 1.06%. மேலும் மார்க்கெட்டினுடைய பிரத்தை பார்க்கும் பொழுது அட்வான்ஸஸ் 793, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 1673. ஸோ ஸ்டில் இட் இஸ் இன் த நெகட்டிவ் டெரிட்டரி அப்படின்னு சொல்லலாம். பட் காஷியஸ் சென்டிமெண்ட் still it is continuing. Then செக்டாரை பொறுத்தவரை பார்த்தோம்னா நிஃப்டி மெட்டல் இன்னைக்கு 1.18%. சைனாவுடைய பிஎம்ஐ சூப்பராக இருக்கு. ஸோ அதனால மெட்டல்லாம் ஏற ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். இப்போ ரியாலிட்டி 1.26% அதிகரிச்சிருக்கு. கன்சியூமர் டியூரபிள்ஸ் 0.88% ஏறி இருக்கு. மீடியா 1.10%, ஆயில் அண்ட் கேஸ் 8.8%, அண்ட் பிஎஸ்யூ பேங்க் 0.37%. இதெல்லாம் இன்னைக்கு நோட்டபிள் லூசர்ஸ் டுடே அப்படின்னு சொல்லலாம். மேலும் ஏரிய பங்குகள்னு பார்த்தோம்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ், கிராசிம், ஏஷியர் மோட்டார், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், பிபிசிஎல், விப்ரோ, அல்ட்ராடெக், ட்ரெண்ட், அப்போலோ ஹாஸ்பிட்டல், பாரதி ஏர்டெல் இவையெல்லாம் ஏரிய பங்குகள். இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னா கோல் இந்தியா, தென் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இதுதான் இன்னைக்கு முக்கியமாக மார்க்கெட்டை எடுத்திருக்கு. தென் பஜாஜ் ஆட்டோ, பஜாஜ் ஃபின்சர், ஹெச்டிஎஃப்சி பேங்க், எஸ்பிஐ லைஃப், அதானி போர்ட், மாருதி சுசுகி, ஹீரா மோட்டோகோப், டாடா கன்சியூமர் இவையெல்லாம் மார்க்கெட்டில் விழுந்த பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் நிஃப்டியில் வால்யூம் வைஸ் பார்த்தோன்னு வச்சுங்களேன், வெல்ஸ்பன் லிவிங் அது 9.32% ஏறி 116.88 முடிவடைந்திருக்கிறது. ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் இன்னைக்கு அதில் பார்க்க முடிஞ்சது. அதுபோல் நாராயணா ஹிருதாலயா என்ஹெச் அதுவும் 9.24% அதிகரித்திருக்கிறது. இட்ஸ் நியூ ஹை. பிராடர் மார்க்கெட்டில் fueled by the positive investor sentiment in the healthcare segment. Then Tube Investments பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7.67% அதிகரித்திருக்கு. இன்னைக்கு 2650 ரூபாய். ஸோ ரொபஸ்ட் டிமாண்ட், மார்க்கெட் ரிமைன் சப்டியூடாக இருக்கிறதுல. டாப் லூசர்ஸில் ஏஞ்சல் ஒன் கிட்டத்தட்ட 8.7% விழுந்திருக்கு. கிர்லோஸ்கர் பிரதர் 7.15% விழுந்திருக்கு. இக்லெக்ஸ் பார்த்தோம்னா 7.73%. அதுபோல் நிஃப்டி 500ல் ஏறினதில் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், நாராயணா ஹிருதாலயா அண்ட் வெல்ஸ்பன். ஸோ கீ அப்டேட்ஸ்னு பார்த்தோம்னாக்க சோனி மியூசிக் பார்த்தோம்னா பப்ளிஷிங் ரெனியூஸ் குளோபல் டீல் வித் டிப்ஸ் மியூசிக். அதனால் அவங்களுடைய யூடியூப் எக்ஸ் இந்தியா ஒரு இன்டர்நேஷ்னல் பப்ளிஷிங் போகிறது. அதனால் டிப்ஸ் மியூசிக் பெட்டராக இருக்கும். அண்ட் டாடா கம்யூனிகேஷன் என்டையர் ஸ்டேக் இன் டாடா கம்யூனிகேஷன் பேமெண்ட் சொல்யூஷன்ஸை விற்கிறாங்க. பாசிட்டிவ் நியூஸ். அரவிந்தோ ஃபார்மா 80% ஸ்டேக் இன் ட்ரிஜின் பயோடெக் 10.76 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. பிரமல் என்டர்பிரைசஸ் 1502 கோடி ரூபாய். ஜிஎஸ்டி டிமாண்ட் ரிலேட்டட் ஃபார்மா பிஸ்னஸ் ஸ்லம் சேலில் அவங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. டால்மியா பாரத் 3520 கோடி ரூபாய். மகாராஷ்டிரா அண்ட் கர்நாடகா ஃபார் நியூ கிளிங்கர் அண்ட் கிரைடிங் யூனிட்ஸுக்கு முதலீடு செய்கிறார்கள். இவையெல்லாம் இன்றைய தினத்தினுடைய முக்கியமான செய்திகள் என்று சொல்லலாம். அதுபோல இந்திய தினம் வெளிவந்துள்ள பிஎம்ஐ மேனுஃபேக்சரிங் டேட்டா இந்தியா 56.3 வைசஸ் 57.1 மார்ஜினல் டிக்ளைன். மறுபுறம் யூரோ ஜோன் 0.5% வைசஸ் -0.3%. தங்கம் 681 ரூபாய் ஏறி 84,900லையும்,
சில்வர் 1338 ரூபாய் அதிகரித்து 94,225 க்ரூட் ஆயில் 9 ரூபாய் விழுந்து 6,109 மணியமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா மேக்ஸ் ஃபினான்ஷியல், தென் டாடா கன்சியூமர், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இது மூணுலையும் பிளாக் டீல் நடந்துள்ளது. நண்பர்களே, இன்றைய தினம் கேப் அப் ஓப்பன் ஆச்சு 22,194, அங்கிருந்து 22,261.55 அப்படிங்கிற தொட்டது உச்சத்தை. ஆனால் அதை வந்து தாக்கு பிடிக்க முடியல. அங்கேருந்து மலமலன்னு செறிஞ்சு 10 மணிக்கு பார்த்தோம்னா 22,018 அப்படின்னு வந்தது. திருப்பி மறுபடியும் 12 மணிக்கு பார்த்தோம்னா 22,004.70 அப்படிங்கிற புள்ளிகளை தொட்டது. கிட்டத்தட்ட 257 புள்ளிகள் இன்றைய தினம் இந்த டிஃபரன்ஸ் பார்க்கலாம். பட் ஓவராலா இன்றைய தினம் இந்த 12 மணிக்கு வந்த லோவை பார்க்கும் பொழுது மார்க் அவுட் பாட்டம் அவுட் ஆயிட்டு அதன் பிறகு ஒரு ஸ்டெபிளைஸ் இன்புட்டுக்கு வந்த மாதிரி தெரிகிறது. அதுபோல நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூம் பார்த்தோம்னா எபோவ் ஆவரேஜ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூம் பிலோ ஆவரேஜில் இருக்குன்னு சொல்லலாம். நிஃப்டியை பொறுத்தவரை 22,246.15 மற்றும் 22,362.70 இந்த 2 புள்ளிகளும் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். சப்போர்ட் பார்த்தோம்னா 22,110 மற்றும் 22,047 என்ற புள்ளிகளை ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எடுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நாளைய தினமும் நம் சந்தைகளில் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். இன்னைக்கே பாருங்களேன், 10லேருந்து 12 இட் இஸ் அக்யூமுலேஷன் பாயிண்ட், அதுக்கப்புறம் ஏறி இருக்கு. அதுமாதிரி காலைல கிட்டத்தட்ட ஒரு 9:39க்கு ஒரு செல் சிக்னல் வந்திருக்கு. அதுலேருந்து ஒரு 100 பாயிண்ட் விழுந்தது. மறுபடியும் இந்த கீழேருந்து பாருங்க ஒரு 150 பாயிண்ட் ஏறி இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ வே இந்த இன்ட்ராடேல வந்து நம்ம பையிங் அண்ட் செல்லிங் ஆர் செல்லிங் அண்ட் பையிங்க பண்ணணும். நாளைக்கும் இந்த 2 விதத்திலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.